எடுக்குவா நட்டவா பாருங்க. சேப்பங்கிழங்கு நம்ம எடுத்துட்டு இந்த சின்ன சின்னதாக இருக்கிறத நம்ம அப்படியே நட்டு விட்டோம்னா இதுலேருந்து கிழங்கு வரும். மண் இருந்ததுன்னா இன்னொரு கோணியில் வச்சு நடலாம். இதுலேயே நட்டு விட்றேன் எல்லாத்தையும் நான். பாருங்க, எல்லாத்தையும் ஒரே கோணிலேயே நட்டுட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்க, நட்டதுலேயே தண்ணி ஊற்றி விட்டோம்னா அதே நல்லா துளிர்விட்டு நிறைய காய் வைக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் மணத்தக்காளி கீரை. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க, கையில் கூட உடச்சிக்கலாம். அப்படியே கையில் உடைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்திரி வச்சுன்னா இந்தமாரி ஆசை பிள்ளையோட வச்சுன்னா கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு கட் பண்ணலாம். பாருங்க, கையிலே உடச்சிட்டேன் நான். இந்த மாதிரி ஆசை பிள்ளையோட வச்சா கட் பண்ணிக்கோங்க. இது மிளகா செடி இருக்குது. மிளகா செடி சுற்றி இருக்கிறது தான் இது. நான் 2 நாளைக்கு முன்னே கூட நல்லா கட் பண்ணேன் நான் கையிலேயே. அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் நான். இதுக்கு எதுக்கு அடிக்கடி கட் பண்ணிடுறேனாக்கா, இந்த மிளகா செடி வந்து நல்லா வளர்ச்சி வர மாட்டேங்குது. அதனால இந்த மிளகா செடியில் கொடுத்து அடிக்கடிக்கு நான் கட் பண்ணிடுறேன். இந்தாம்மா. நல்லா 2 கட்டு கீரைக்காட்டை வந்தது. இப்படி கட் பண்ணி விட்டா தான் நல்லா துளுத்து வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சின்னு விட்டாக்கா நிறைய காய் வச்சிடும். அப்புறம் கீரை வராது. பாருங்க, இப்போயே பூ நிறைய எடுக்குது. காய் வச்சுச்சுன்னா கீரை வந்து தலை தலைன்னு வராது. நல்லா பருப்பு போட்டு கடையலாம், கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். நல்லா வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. நீங்களும் இந்த மாதிரி மணத்தக்காளிலாம் மாடியில் பயிர் வச்சு நல்லா சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. கட்டு வச்சுக்கிறாங்க. இது ஒரு கட்டு கீரை. நல்லா 2 கட்டு மணத்தக்காளி கீரை வந்தது. தக்காளி 2 கட்டு கீரைக்கு மேலே இருக்கும். இவ்வளோ கீரை இருக்குது. இன்னும் அந்த பக்கம்லாமா இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணல. இந்த பக்கம் மட்டும் அந்த மிளகா செடி நல்லா வளர்ச்சியாக வர மாட்டேங்குதுன்னா அதை மட்டும் அடிக்கடிக்கு நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ புதினா இருக்குது, புதினா கட் பண்ணிடலாம். புதினா கட் பண்ணிட்டு நம்ம மண்புழு உரம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் தூவி அதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டோம்னாக்கா நல்லா தலை தலைன்னு வந்துடும். அதுக்கு தான் நம்ம இப்போ கட் பண்ணி விட்றோம். இதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், பாருங்க, இவ்வளோ புதினா ஒரு கட்டுக்கு மேலே ஃபுல்லாக. இப்போ மண் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு அதுக்கு மேலே மண் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டோம்னா நல்லா தலை தலைன்னு வந்துடும். பாருங்க எவ்வளோ புதினா பாருங்க. இது கடையில் வாங்கினா 2 கட்டு புதினா இது போதும். வெங்காயத்தாள் வேணுமா? இது பாருங்க, இந்த கூடையில் இருக்கிற வெங்காயத்தாள்லாம் நம்ம எடுத்துடலாம்.
எடுத்துட்டு வேறு எதனா நடலாம் அந்த கூடையில். தாள் எனக்கு தேவைப்படுது, அதனால தான் எடுத்துடுறேன் மொத்தமாக. இன்னும் 2 கூடையில் இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கலாம். அதில் பாருங்கள், வேர் பாருங்கள் எப்படி வெங்காயம் வைக்குது, வேர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெங்காயம் எல்லாத்தையும் விட்டோம்னா எப்படியோ ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வெங்காயம் வரும் பெருசாக வச்சுன்னா. இன்றைக்கி என்னென்ன அறுவடை எடுத்துறேன்னு பார்க்கலாம். பாருங்க, இது ரோஸு, பட் ரோஸு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. இதுமாரி நிறைய ரோஸு பூத்துருக்குது எனக்கு. இது வந்து மினி ஆரஞ்சு, புதினா, முள்ளங்கி பாருங்க எப்படி வளையல்னு இருக்குது. இது வந்து மணத்தக்காளி 2 கட்டு கீரை இருக்கும். இது வல்லாரக்கீரை, இது பச்சை மிளகா, சேப்பங்கிழங்கு, தக்காளி, இது வந்து வெங்காயத்தாள் பாருங்கள் 2 கட்டு இருக்கும். இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது, அதனால் எடுத்துட்டேன். பிரியாணியில் போடலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம். இந்தமாரி நீங்களாம் மாடியில் நட்டு எடுங்க, நல்லது உடம்புக்கு. இது வெங்காயத்தாள் சேர்த்துக்கினாக்கா. இது வந்து உஜ்வாலா கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.